யாகம் என்றால் தியாகம் என்று அர்த்தம். நாம் எதை சாப்பிடுகின்றோமோ அது புறம் சாட்சாத் பரமேஸ்வருக்கு அர்ப்பணம் செய்வது யாகம். தியாகி என்று பெயர். தியாகி என்றால் தேசத்தை தியாகப்படுறது, தன்னை தியாகப்படுறது அல்ல. தேசத்துக்காக தன்னை தியாகம் தியாகி. அதே மாதிரி அம்பியூர் அழுப்பெற நாம் தியாகம் செய்ய வேண்டும். என்ன தியாகம் செய்ய வேண்டும்? இந்த உடலை சாட்சாத் பரமேஸ்வரி உடல் தான், இந்த உடம்பு அம்பாள் கொடுத்த உடம்பு தான் என்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தியாகம் என்று பெயர். அந்த தியாகத்தில் முழுமூச்சாக சண்டி ஹோமம் பிரசித்தம். சண்டி என்றாலே லட்சுமி சரஸ்வதி துர்கா சேர்ந்ததுனால சண்டி ஹோமம் பரிசு. துர்கா லட்சுமி சேர்ந்து ஒரே ரூபமாக மாறுகின்றாள் 18 கைகளுடன். அவள் தான் நான் சண்டி என்று மூல நட்சத்திர ஆவாகனம் பண்ணி கடைசியில் அவளுக்கு ஹோமம் பண்ணுறோம். எல்லா தெய்வத்துக்கும் சேர்ந்து ஒரே ஹோமம் சண்டி ஹோமம் தான். அதில் நவச்சண்டி ஹோமம் உண்டு, சகசண்டி ஹோமம் உண்டு. கலவு சண்டி விநாயகம் என்று சொல்லியபடி கலியுகத்திலே அதிகமான பலனையும் கேட்டபடி வரன் தொடுக்கக்கூடிய ஹோமமான சண்டி ஹோமம் மிக விசேஷமான ஹோமம் என்று சொல்லலாம். ஏனென்றால் எம் சிந்தையதே காமம் தம் பிராப்னோதி நிச்சயேத் என்று தேவி மகாத்மியத்தில் தேவியே அருளுகிறாள். யாருக்கு என்னென்ன விருப்பமோ அந்த விருப்பத்தையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சண்டிகா பரமேஸ்வரியானவள் சொல்கிறாள். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி இம்மூவர் சேர்ந்த உருவமே சண்டிகா பரமேஸ்வரி. ஆக சண்டிகா பரமேஸ்வரனுடைய லீலா வினோதங்களையும் அற்புதங்களையும் விளக்கக்கூடியது தான் தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய சப்தசதி பாராயணம். இதிலே ரக்தபீஜவதம், சண்டமுண்டவதம், மதுகைடபவதம், தூம்ரலோச்சனவதம், மகிஷாசுரவதம் என்ற வதை படலங்கள் எல்லாம் இதிலே வருகின்றன. இருந்தாலும் அந்த வதை படலங்கள் சொல்வது என்ன? காமம் குரோதம் ஒரு மனிதனை ஆட்டி வைக்கிறது. காமத்தால் அழிந்தவன் சும்பன் நிசும்பன், குரோதத்தால் அழிந்தவன் மகிஷாசுரன். மனிதனுக்கு கூடாதவை 2. ஒன்று காமம், பேராசை. அந்த பேராசையில் கிடைக்காது போனால் அதில் இருந்து வருவது குரோதம், கோபகுணம். இந்த 2ம் மனிதனுக்கு கூடாதவை. அதனால்தான் இரத்த பீஜன் காமக்குரோதம், சும்ப நிசும்பன் காமக்குரோதம், மது கைடபன் காமக்குரோதம். இந்த மாதிரி காமக்குரோதங்கள் இல்லாது இருக்க வேண்டும். மனிதனுக்கு இது 2ம் கூடாதவை என்றுதான் அதை வதை படலமாக மார்க்கண்டேய மகரிஷி சப்தசதி பாராயணத்திலே எழுதியிருக்கிறார். இந்த பாழாய் போன ஆசைகளையெல்லாம் போட்டு பொசுக்கிட வேண்டும் என்பதன் மூலமாகத்தான் நாம் இந்த சண்டி ஹோமத்தை செய்கிறோம். இந்த சண்டி ஹோமத்திலே வேர்கள், மூலிகைகள், பச்சிலைகள், பக்ஷணங்கள் போன்ற நானாவித திரவியங்களை கொண்டு ஹோமம் செய்கிறோம். இதில் நீர் நொச்சில் சமைத்து, நித்திய கல்யாணி வேர், சீந்தில் கொடி போன்ற உயிர் காக்கும் மூலிகை என்று சொல்கிறோமே போன்ற மூலிகைகளெல்லாம் போட்டு ஹோமம் செய்கிறோம். இந்த ஹோமத்திலிருந்து கிளம்பும் புகை மனிதனுடைய வியாதியை போக்க வல்லது. ஹோமப் புகையே மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்க செய்யும். சுடுகாட்டு புகையான ஈமப்புகையோ மனிதனுடைய ஆயுளை குறைக்க செய்யும். அதனால்தான் ஹோமப் புகை எல்லோர் மேலும் பட வேண்டும், ஹோமப் புகையை சுவாசிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஹோமப் புகை அவ்வளவு வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலேயும் சரி, இதிகாசங்களிலேயும் சரி. ஏனென்றால் ஹோமம் செய்ததினால்தான் தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ததினால்தான் ராமாவதாரமே நமக்கு கிடைத்தது. ஹோமம் எது செய்தாலும் தீர்த்தகிடம் நன்றாக சுத்தமாக இருக்க வேண்டும். மந்திரம் லோபமே கூடாது. மந்திரத்தை பாய் சொல்லி முழுங்கிடுவார். அடிக்கடி சொல்கிறது உண்டு, மந்திர லோபம், கிரியா லோபம், திரவிய லோபம் கூடவே கூடாது. இல்லாமல் நல்ல அழகாக செய்தால் அந்த ஹோமத்துக்கு நிறைய பலன் உண்டு. சண்டி கூட போகக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த சண்டி சப்தத்திலே உண்டு, தேவி பாவத்தில் உண்டு, சிவன் பாவத்தில் உண்டு. அக்னி இருந்து கிரகாக்கினி கூடாது. அக்னி சண்டி ஹோமம் பக்கத்தில் வலிமையானால் தனியாக அரணிக்கத்தை கிடந்தோ அல்லது வன்னிமரத்தில் கிடந்தோ
சிக்குமுக்கு கல்வியோ தேய்ச்சி அந்த அக்னியில் தான் ஹோமம் பண்ணணும். யாகத்தில் அடிப்படையாக அமைந்துள்ளது தியாகம்தான். அக்னியில் ஹோமம் செய்வது மூலம் நம்முடைய பொருட்களை நாம் தியாகம் செய்கிறோம். ஜப தபங்களால் ஒருவன் தனிப்பட்ட முறையில் உயர்ந்த மோட்சத்தை அடையலாம். ஆனால் சமூகத்திற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் யக்ஞம்தான் சிறந்த சாதனம். யக்ஞம் என்பது தேவதைகளுக்கான அவிர்வாகத்தை அந்தந்த தேவதைகளுக்குரிய மந்திரங்களை சொல்லி அக்னியில் இடுவது. அக்னி தேவன் அவற்றை அந்தந்த தேவதைகளிடம் சேர்ப்பிக்கிறார். யக்ஞம் மூலம் தேவதைகள் திருப்தி அடைந்து மழை முதலிய வசதிகளை அளிக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் தேவர்களுக்கு உதவுவதும் தேவர்கள் மனிதர்களுக்கு உதவுவதும் சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார். யக்ஞம் என்ற தத்துவம் கர்ம காண்டத்தின் தனிச்சிறப்பை காட்டுவதாகும். பகவான் கீதையில் உலகம் ஆரம்பிக்கும் காலத்திலேயே யக்ஞங்களுக்கும் மக்களுக்கும் தனி உறவு இருந்து வருவதை வெளியிட்டு இது மனிதனுடன் உடன் பிறந்த உறவு என்று குறிப்பிடுகிறார். நான் என்ற எண்ணம் மறைந்தால்தான் மனிதன் சாந்தியோடு வாழலாம். நான் என்ற எண்ணம் மறையவே கர்மாக்கள் ஏற்பட்டுள்ளன. அக்னியில் ஹோமம் செய்வதாலும் பிம்பத்திற்கு நிவேதனம் செய்வதாலும் நான் என்ற எண்ணம் மறைந்து விடுகின்றது. அக்னியில் தியாகம் செய்வது பொசுங்கி போய்விடுகிறது. இப்படி தியாகம் செய்வது நம் சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். திரவியங்களை அக்னியில் போட்டு மறையச் செய்வது நம் ஆசையின்மையின் அடையாளத்தை காட்டுவதாகும். நாம் சிறிதளவில் கொடுத்தாலும் தேவதைகள் அதை பெரும் அளவில் எடுத்துக்கொள்கின்றனர். யார் கிரகஸ்தன்? எவன் யாகம் செய்கிறானோ அவனே கிரகஸ்தன். எது யாகம்? வேதங்களால் விதிக்கப்பட்ட உலக க்ஷேமத்தை அளிக்கும் கர்மமே யாகம். இப்படி ஆதிசங்கரர் தமது சிஷ்யர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். வாழ்வின் நன்மைக்காக வேள்வி செய்து தன் ஜீவனையே ஹவிஸாக அர்ப்பணிக்கும் மகாஜனங்களே, தேச நலத்திற்கும் தேச பாதுகாப்பிற்குமான நற்செய்திகளை ஒளியை பரப்புவது போல வீடு வீடாக சென்று பரப்புங்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல சக்திகளும் உங்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நிற்கின்றன. பிரஜைகளின் உணர்ச்சிகள் பெரும் ஜோதியாக ஜொலிக்கும் போது இந்த தேசபக்தி அபாரமாகி விடுகிறது. எவராலும் இதை வெல்ல முடியாது. இந்த சக்தி சம்பத்து நிறைந்த நிலையில்தான் வாழ்வின் வேள்வியே நடைபெறுகிறது. இந்த யஜுர்வேத விளக்கத்திலிருந்து யாகம் பொது நன்மைக்காக செய்யப்படுகிறது என்பது தெரிகிறது. வேள்வியின் வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் அக்னி தேவன் நடத்துகிறார். நாம் செய்யும் அகுதியை ராட்சசர்கள் கொண்டு செல்லாதபடி காத்து தேவர்களிடம் அக்னி சேர்ப்பிக்கிறார். தீ வேள்வியின் முன் நிற்பவர் அங்கு வானவரை அழைப்பவர். வேள்வி நடைபெற தீயின் துணை வேண்டும். தெய்வீகமாகிய அறிவு தீ எனப்படும். தேவர்களுக்கு என்னை ஆகுதி செய்துவிடு, அவர்கள் தரும் அமிர்தத்தை உண்டு நானும் அமரனாகி விடுவேன், இதை அசுர சக்திகள் தடை செய்யாது என்று மனதிலே நிச்சயம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது தீ பிறக்கிறது. ரிஷிகள் எல்லோரும் தீயை துணை கொண்டனர். நாமும் அவர்கள் வழியை பின்பற்றுவோம் என்று ரிக்வேதத்தின் முதல் சுக்தம் சொல்கிறது. செல்வம் என்பது இவ்வுலக செல்வங்கள், ஞான செல்வங்கள். இவற்றை நமக்கு அக்னி தேவன் தருகிறார். மனித நிலையிலிருந்து அமர நிலை நோக்கி செல்லும் வழிதான் வேள்வி போகும் வழி. அக்னி தபால்காரர் போல அவிர்வாகத்தை அந்தந்த தேவதைகளிடம் சேர்ப்பித்து விடுகிறார். இந்த மாதிரி சப்தத்தை உச்சரித்து இந்த மாதிரி தேவதையை தியானம் செய்தால் அந்த உருவத்துடன் இந்த தேவதை வருகிறது என்கிறது வேதம். அக்னியின் விதிப்படி ஹோமம் செய்யாத பொருளை தேவர்கள் ஏற்பதில்லை. தேவர்களுக்கு ஹவிஸை ஏற்று அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் அக்னி ஹவ்யபாட் எனப்படுகிறார். பித்ருக்களுக்கு ஹோம பலனை கொண்டு சேர்க்கும் அக்னி கவ்யவாட் எனப்படுகிறார். ராட்சசர்களுக்கு கொண்டு சேர்க்கும் அக்னி சகர சஷா எனப்படுகிறார். தேவர்களுக்கு ஹோமம் செய்யும் போது ஸ்வாகா என்றும் பித்ருக்களுக்கு ஹோமம் செய்யும் போது ஸ்வதா என்றும் கூற வேண்டும். ஸ்வா ஆஹ என்றால் தானே பேசிய பேச்சு என்பதாகும். அதாவது பராசக்தி தனக்குத்தானே செய்து கொண்ட சப்த விளக்கமே இப்பிரபஞ்சமாக விரிந்தது. பிரபஞ்ச சிருஷ்டியே ஒரு வேள்விதான். ஸ்வதா என்றால் தன்னியல்பாக ஏற்பட்டது என்று அர்த்தம். தத்துவ ரீதியில் இப்பிரபஞ்ச வாழ்வனைத்துமே பராசக்தி தனக்கு தானே ஸ்வயமாக தந்து கொண்ட ஸ்வதாதான். காளி, கராளி, மனோஜ்வா, சுலோகிதா, தூம்ரவர்ணா,
ஸ்புலிங்கினி, விஸ்வருசி இவை அக்னியின் 7 நாக்குகள். நல்ல இடத்தில் நல்ல காலத்தில் நேர்மையான வழியில் தேடிய பொருள்களை கொண்டு வேத விற்பனர்களை கொண்டு ஸ்ரத்தையுடன் செய்வது சாத்வீக யாகமாகும். பூரண பலன் ஏற்பட திரவிய சுத்தி, கிரியா சுத்தி, மந்திர சுத்தி மிக மிக அவசியம். வைதிக ஹோமத்தில்தான் அக்னி தூதராக இருக்கிறார். தாந்திரீக ஹோமத்தில் தேவி அல்லது இதர தெய்வங்கள் ஆவாகனம் செய்யப்படுகின்றனர். தந்திர யஜ்ஞங்களில் பூர்ணாகுதியில் வஸ்திரங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருள்கள் போடப்படுகின்றன. இந்த வஸ்திரங்கள் முதலியவை தெய்வத்தன்மையை அடைந்து விடுகின்றன. யாகத்தின் நிறைவாக செய்வது பூர்ணாகுதியாகும். ஹோம திரவியங்களை ஹோம கரண்டிகளின் மேல் ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு அளிப்பதாகும். பிராணன், புத்தி, தேகம் முதலியவற்றால் ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தைகளில் மனதாலும் வாக்காலும் செயலாலும் கைகளாலும் கால்களாலும் வயிற்றினாலும் ஜனன இந்திரிய உறுப்புகளாலும் நினைத்து சொன்னது செய்தது ஆகிய எல்லாம் தேவிக்கே அர்ப்பணம் என்பதுதான் பூர்ணாகுதியின் அர்த்தம். இந்த பூர்ணாகுதியின் போது ஏற்படும் இந்த உணர்ச்சி 100 வருஷம் தபம் செய்தாலும் வராது. தெய்வ சாநித்திய உணர்ச்சி மக்களுக்கு உண்டாக்கவே ஹோமங்கள். அத்வர்யு எஜமான பிரதிநிதியாய் ஹோமம் செய்பவர் பிரம்மா கர்மாவில் குற்றம் இல்லாமல் கவனிப்பதுடன் அவ்வப்போது இதை செய்ய வேண்டும் என உத்தரவு கொடுப்பவர். ஹோதா தேவதைகளை அழைத்து அவர்களது குணங்களை சொல்பவர். ஆக்னித்ரா அக்னியை காத்துக்கொண்டு பாத்திர சுத்தி முதலியன பணிவிடைகளை செய்பவர். ஹோம கரண்டிகளுக்கு ஸ்ருக், ஸ்ரவம் என்ற பெயர் வழங்கப்பெறுகிறது. அக்னி பல விதங்களில் தயார் செய்யப்பட்டு ஹோமம் செய்யப்படுகிறது. அரணிக்கட்டையை கடைந்து அதிலிருந்து அக்னியை எடுப்பது வேதகால விசேஷ அம்சமாகும். ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் ஒரு சாத்வீகமான யஜ்ஞம். 4 வேத மந்திரங்களால் நெய் சமித்தால் செய்யப்படுவது. நாடு அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, திருட்டு, நோய், வறுமை, பஞ்சம், அச்சம் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு எங்கும் அமைதியையும் வளமும் நிலவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்யும் யஜ்ஞமாகும். சரீரத்திலுள்ள சுக்லத்தை சக்தி உள்ளதாக செய்து மனிதர்களை திட சரீரமாக விளங்கச் செய்வதே சோமயாகம். உலகத்தில் உள்ள அரசர்களை தன் அடிபணியச் செய்யப்படுவது ராஜசூய யாகம். ஒவ்வொரு அரசனும் தானே சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று தன் பட்டக்குதிரையை அனுப்புவான். இந்த குதிரையை ஒரு நாட்டு அரசன் பிடித்து கட்டவில்லை என்றால் குதிரைக்கு சொந்தமான ராஜாவின் அதிகாரத்திற்கு தலை வணங்கியதாக அர்த்தம். இப்படி குதிரை வெற்றிகரமாக திரும்பி வந்த பின் செய்யப்படுவது அஸ்வமேத யாகம். ஹோமத்தில் போடப்படும் மூலிகைகளும் சமித்துக்களும் பச்சிலைகளும் வெறும் ஆடம்பரத்துக்காக போடப்படுவதல்ல. இந்த திரவியங்களால் வெளிக்கிளம்பும் புகையானது வெளிக்காற்றை விட அழுத்தமானது. இந்த ஹோம புகையால் மனித உடம்பிலிருந்து துர்நீர் வெளிப்படுகிறது. உடம்பில் மறைந்திருக்கும் வியாதியானது போக்கடிக்கப்படுகிறது. புற்றுநோய் போன்ற கொடிய வியாதியும் நீங்குகிறது. ஈம புகை ஆயுளை குறைக்கிறது. ஹோம புகை ஆயுளை பெருக்குகிறது. ஹோமம் செய்யக்கூடியவர் தீட்சை பெற்றிருக்க வேண்டும். ஹோமகுண்டத்தில் விறகு போன்றவற்றை போடக்கூடாது. வாயால் ஊதக்கூடாது. மரத்தின் உள் அக்னி மறைந்திருக்கிறது. சமித்து அக்னி குண்டத்தில் எரிந்து விடுகிறது. பால் உள்ள சமித்துக்களான அத்தி, புரசு, வன்னி, தாமரை இலை போன்றவற்றால் உடல் நலம் ஏற்படுகிறது. யாகத்திற்கு விதிப்படி செய்யப்படும் ஸ்தல விசேஷத்திற்கு வேதி என்று பெயர். தர்பை புல் பவித்திரமானது என்றும் ஜலத்தின் சுத்தமான சாரம் என்றும் வேதம் வர்ணிக்கிறது. அக்னிகுண்டத்தை சுற்றி வைக்கும் தர்பைகளுக்கு பரிஸ்தரணம் என பெயர். உலகமும் அதிலுள்ள தாவர ஜங்கம பொருள்களும் சகல ஆத்மாக்களும் ஜலத்திலிருந்து உண்டாகின்றன. மறுபடியும் பிரளய காலத்தில் தண்ணீரிலேயே லயமாகி விடுகின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆகையால் ஆதி கர்த்தாவாகிய இறைவனை ஜலத்தின் மூலம் உருவ வழிபாட்டிற்கு கொண்டு வருவதே பூரண கும்பத்தின் அர்த்தம். இப்பூரண கும்பத்தை மனித உடலாக பாவித்து அதில் இறைவனை தியான ஜப பிரார்த்தனையின் மூலம் யாகசாலையில் வைத்து யாகமும் பூஜைகளும் செய்யப்படுகின்றன. முக்கிய ஹோமங்களும் பலன்களும். ஸ்ரீவாஞ்சா கல்ப கணபதி யாகம் நாம் நினைத்த காரியம் நிறைவேற. ஸ்ரீ சுக்த ஹோமம் ஐஸ்வர்யம் பெருக. ஸ்ரீ சண்டிகா ஹோமம் ராஜாங்க காரியங்களில் வெற்றி, கோர்ட் விவகாரங்களில் ஜெயம்.
வேள்வியிலிருந்து வேளாண்மை நடக்கும். வேளாண்மைக்கு முக்கியம் மழை, மழைக்கு முக்கியம் மேகம், மேகங்களை வரவழைக்க யாகம் அவசியம். யஜ்ஞங்களில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம், தரிசிக்கலாம். மக்கள் எல்லோருமே எஜமானர்கள். அவரவர்கள் தனியாக பெரும் ஹோமங்களை செய்ய முடியாது. ஆகவே தங்களால் ஆன திரவியத்தை கொடுத்து சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதிபராசக்தியான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்க வேள்வி குண்டத்திலிருந்து தோன்றி அருள் பாலித்தாள். சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுக்தியதா. அம்பிகை யாகத்தில் தோன்றுகிறாள் என்றால் நம்முடைய கோரிக்கைகள் ஹோமத்தில் நிச்சயமாக நிறைவேறும், நடக்கும், நாடும் நலம் பெறும், அமைதி உண்டாகும். மகாயாகா கிராமராத்யா மகாபைரவ பூஜிதா என்ற நாமாவளி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் அற்புதங்களை கூறும் சகசிரநாம ஸ்தோத்திரத்தில் போற்றப்படுகிறது. ஸ்ரீ புவனேஸ்வரியே ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியாவாள். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூஜாராதனத்தையே மகா யாகம் என்று சாக்தம் கூறுகிறது. தேவியின் யாகமே மகா யாகமாகும். சகல ஜீவராசிகளும் சகல உலகங்களும் க்ஷேமத்துடன் ஜீவிப்பதற்கு வேத விகிதமான யஜ்ஞங்கள் தான் காரணம். எல்லா மந்திரங்களும் அனைவரும் க்ஷேமமாக என்று பிரார்த்திக்கின்றன. பூரண கும்பத்தை மனித உடலாக பாவித்து அதில் இறைவனை தியான ஜப பிரார்த்தனையின் மூலம் யாகசாலையில் வைத்து யாகமும் பூஜையும் செய்யப்படுகின்றன. சக்தி வாய்ந்த பீஜாட்சரங்கள் கொண்ட மந்திரங்களில் கும்பஜலம் சுத்தி செய்யப்பட்டு அதில் தெய்வ ஆவாகனம் செய்யப்படுகிறது. இந்த ஜலம் கெடாதிருக்க கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ முதலியன திரவியங்கள் சேர்க்கப்படுகின்றன. அஷ்டலக்ஷ்மிகளின் கடாட்சம் நிறைந்திருக்க மாவிலை வைக்கப்படுகிறது. தேங்காய், மஞ்சள், குங்குமம், பூ, தர்பை, கூர்ச்சம், ஸ்வர்ணம், அக்ஷதை ஆகிய 8 மங்களப் பொருள்களால் கும்பம் அலங்கரிக்கப்படுகிறது. கிரகஸ்தனுக்கு கிரகமேதி என்று ஒரு பெயருண்டு. இதற்கு வேதம் தரும் வியாக்கியானம் கிரகம் என்றால் வீடு, மேதம் என்றால் யாகம். இவை இரண்டையும் விருத்தி செய்பவன் கிரகமேதி. அக்னியில் ஹோமம் செய்வது தேவ யஜ்ஞம். பித்ருக்கு தர்ப்பணாதிகள் செய்வது பித்ரு யஜ்ஞம். பூதங்களுக்கு பலி அளிப்பது பூத யஜ்ஞம். அன்னம் அளிப்பது மனுஷ யஜ்ஞம். வேதத்தில் ஒரு ரிக்கையோ யஜுசையோ சாமத்தையோ அத்தியனம் செய்வது பிரம்ம யஜ்ஞம். இந்திரனுக்கு மகபதி என்று பெயர் உண்டு. மகம் என்றால் யாகம். நிறைய யாகம் செய்ததினால் மகபதி என்று அழைக்கப்பட்டான். சமித்துக்கள் மரத்தின் உள் அக்னி மறைந்திருக்கிறது. சமித்தில் உள்ள அக்னி குண்ட அக்னியுடன் கலந்து விடுகிறது. அதே போல உடம்பில் இருக்கும் ஆத்மாவை பரம்பொருளுடன் சேர்ப்பதால் ஆகும் நிலையை மனிதன் அடைய வேண்டும் என்பதை சமித்து ஹோமம் விளக்குகிறது. வில்வ ஹோமம். வில்வ இலை 3ஆகவே இருக்கும். அதை நெய்யில் தோய்த்து ஹோமம் செய்வது மண், பெண், பொருள் ஆகிய ஆசைகளை ஆண்டவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே கருத்து. ஆஜ்ய சம்ஸ்காரம். தேவர்களுக்கு ஆகாரம் அளிக்கும் நெய்யை சுத்தம் செய்த பின்பே ஹோமம் செய்ய வேண்டும். திலம் என்றால் எள். நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மூல காரணம் பாவங்கள். அவைகளை போக்கக்கூடியது எள்ளை கொண்டு செய்யப்படும் ஆகுதிகள். நல்ல இடத்தில் நல்ல காலத்தில் நேர்மையான வழியில் தேடிய பொருள்களை கொண்டு வேத விற்பனர்களை கொண்டு சாத்வீக சிரத்தையுடன் செய்யும் யாகம் சாத்வீக யாகம். பூரண பலன் ஏற்பட திரவிய சுத்தி, கிரியா சுத்தி, மந்திர சுத்தி மிக மிக அவசியம். அநியாயமாக சம்பாதித்த பொருளில் யாகம் செய்தால் கீர்த்தியும் வராது, புண்ணியமும் கிடையாது. கர்த்தாவின் தவறுதல், மந்திர தவறுதல் இவைகளாலும் கர்மாவிற்கு பலன் உண்டாகாது. தேவேந்திரன் நடத்திய ஹோமத்தில் விஸ்வகர்மா இரட்டை மனதுடன் ஹோமம் செய்ததினால் அசுரர்கள் பலசாலிகளாயினர். இது கர்த்தாவின் தவறுதலால் ஏற்பட்டது. புத்திரகாமேஷ்டி யாகம் மூலம் தசரதனுக்கு பூர்ண பலன் ஏற்பட்டது. கர்த்தாவின் தோஷமில்லா தன்மை இதனால் ஆகும். இத்தகைய சிறப்புமிக்க யாகங்கள் மக்களை பாவங்களிலிருந்து அரவணைத்து காக்கும் கவசமாக திகழ்கிறது. Kim
अग्नावागिदं श्री चंडिका परमेश्वरीं हृदये प्रवेशयामि। अग्नावागिदं श्री चंडिका परमेश्वरीं हृदये प्रवेशयामि। अग्नावागिदं श्री चंडिका परमेश्वरीं हृदये प्रवेशयामि। नमो नमो दीन दया परिपूर्ण कटाक्षी कंजी कामाक्षी नमो नमो सर्वयंत्रात्मिके सर्वमंत्रात्मिके सर्वतंत्रात्मिके नमो नमो। விவாகம், உபநயனம், கிரகப்பிரவேசம் இறுதிச் சடங்கிலேயும் சரி யாகம் செய்துத்தான் அந்த கர்மா பூர்த்தியாகும். யாகத்தில் போடுகின்ற அத்தனை வஸ்துக்களும் சரி, திரவியங்களும் சரி, பட்டு வஸ்திரமும் சரி, தங்கமும் சரி, வெள்ளி போன்ற திரவியங்களும் சரி, அத்தனையும் இறைத்தன்மையை அடைந்து விடுகின்றன. அந்த யாகத்திலே இருக்கிற அக்னிக்கு பெயர் ஞானத்தீ என்று பெயர். இந்த ஞானத்தீயான அக்னி தேவன்தான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தூதுவனாக இருக்கிறான். இந்த அக்னி தேவன் தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அவிர்வாகத்தை அவன் தூதாக சென்று சேர்ப்பதினால் அவன் ஹவ்யவாட் என்று அழைக்கப்படுகிறான். பித்ருகளுக்கு ஹவிசை சேர்ப்பதினால் அதை கவ்யவாட் என்று அந்த அக்னி தேவன் அழைக்கப்படுகிறான். ராட்சசர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த ஹவிசை அக்னிதேவன் தூதாக சேர்ப்பதால் அதற்கு சகரட்சா என்று அக்னிதேவன் அழைக்கப்படுகிறான். அக்னி வேள்வி முன் நிற்பவர், வானவரை அழைப்பவர், நம்மை காப்பவர். அநேகமாக இந்த ஹோமங்கள் அனைத்தும், யாகங்கள் அனைத்தும், யஜ்ஞங்கள் அனைத்தும் மனிதகுல மேம்பாட்டுக்காகவும் ஆன்மீக எழுச்சிக்காகவும் தீய சக்திகள் அழியவும் செய்யப்படுவதாகவும். ஏனென்றால் ஜபதபங்களால் ஒருவன் தன்னிச்சையாக செய்வதனால் அவனுக்கு சந்தோஷம் கிட்டும், மன நிம்மதி கிட்டும், ஏன் மோட்சமே கிட்டும். ஆனால் யாகம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த ஜன சமூகமும் சரி, மக்கள் கூட்டமும் சரி க்ஷேமம் அடைய முடியும்